மீண்டுமாக இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நாம் சபைக்கு அடுத்த காரியங்களை, விசுவாசிகளுக்கு நமக்கு தேவையான ஆவிக்குரிய சத்தியங்களை வேதாகமத்தின் வசனத்தின் துணையோடு கூட நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் மல்கியா புஸ்தகத்தில் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பல கேள்விகளை இந்த மல்கியா புஸ்தகத்தில் தான் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 8ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே அப்படிங்கிறார். இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். அதே நேரத்தில் இது தவறாகவும் நமக்கு இன்டர்பிரட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே இந்த வசனம் நமக்கு எப்படி தவறாக போதிக்கப்பட்டிருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அநேகர் கேட்கிறதான ஒரு கேள்வி இடத்துல கேட்பார்கள், புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் காணிக்கை உண்டா அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். இவர்கள் பல நேரங்களிலே பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்கிறார்கள், பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆமென்றும் ஆமென்றும் நிறைவேறுகிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறவங்க ஆனால் ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தாருங்கிறத மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. உடனே அடுத்த கேள்வி என்ன வருது, புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் இருக்குதா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால் ஆபிரகாமுடைய தசமபாகம் இருக்கத்தானே வேணும், அதான முறை. உடனே இதை வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, நீங்கள் தசமபாகம் காணிக்க கொடுக்காவிட்டால் சபிக்கப்பட்டவர்கள். ஏன் சபிக்கப்பட்டவங்க? அடுத்த வசனம் சொல்லுது, 9வது வசனம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாரை நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். தசமபாகம் காணிக்க கொடுக்காட்டி அது ஒரு வஞ்சனை, அது ஒரு சாபம். இப்படி இந்த வசனம் இந்தப்படியும் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறது, இன்னொரு பக்கமும் தவறாய் போதிக்கப்படுகிறது. உண்மையிலேயே தசமபாகம் காணிக்கை என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டது? அதனுடைய நோக்கம் என்ன? அடிப்படை என்ன? ஏன் கர்த்தர் அதை கொடுக்காவிட்டால் வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்? இந்த தசமபாகம் காணிக்கை என்பது முழுக்க முழுக்க இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டதான மிக முக்கியமான விஷயம். ஆனால் இந்த தசமபாகம் காணிக்கத்தை ஆபிரகாம் ஆவிக்குரிய விதத்தில், அதுக்கு முன்னாடி யாரும் கொடுத்தாங்களான்னா இல்லை, ஆபிரகாம் ஞானமாக, இன்னும் சொல்ல போனால் வெளிப்பாடாக அதை செய்கிறார். யாருக்கு? அப்பமும் ரசமும் கொடுக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார். இந்த தசமபாகத்தை கொடுக்கிறதான இந்த பழக்கம் ஆபிரகாம் ஏற்படுத்தி வைத்தது என்று நாம் வைத்துக்கொள்வோம். அதே நேரத்தில் அது பின்னாட்களில் இஸ்ரவேலுக்கு கட்டளையாக மாறுகிறது. நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். கட்டளைனா 10 கட்டளை இல்லை, லேவியராகமத்தில் சொல்லப்படுகிறதான 619 கட்டளைகளிலே அதுவும் ஒன்று, தசமபாகம் காணிக்கையும் ஒன்று. அப்படி கொடுக்கப்படும் பொழுது இந்த தசமபாக காணிக்கை என்பது எதையெல்லாம் குறிக்கிறது? இன்றைக்கி நம்ம தசமபாகம் காணிக்கைனாலே நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு அப்படி தான் வச்சுக்கிட்டோம், இதுதான் தசமபாகம் காணிக்கை. ஆனால் உண்மையிலேயே தசமபாகம் காணிக்கை என்பது வெறும் சம்பாத்தியத்தில் மாத்திரமல்ல, நம்ம நிலத்தின் பயிர் வகையில் ஆரம்பித்து கனி வகையில் ஆரம்பித்து நம்ம ஆடு மாடு எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த தசமபாகத்தினுடைய நோக்கம் என்ன, அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் கர்த்தர் தனக்கென்ற ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார், லேவி கோத்திரத்தை. உண்மையிலே 12 இஸ்ரவேல் கோத்திரமும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவர்கள் 12 பேருமே ஆசாரியராக அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த கோத்திரங்கள் அந்த அழைப்பை விட்டுவிட்டபடினாலே தனக்கென்று பிரத்யேகமாக ஒரு கோத்திரத்தை கர்த்தர் அழைக்கிறார், லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரத்தை அழைத்து விசேஷமாக ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், தேசத்தை பங்கிடும் போது லேவியர்களுக்கு அதில் பங்கில்லை, லேவிக்கு நானே சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, லேவியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்திலும் லேவியர்கள் ஆசாரியனுக்கு உதவியாக இருக்கிற காரணத்தினாலும், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், லேவியர்களுக்கு இது கொடுக்கப்பட சொன்னது. அவர்கள் மற்ற வேலை செய்யாததுனாலே, தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்து விட்டபடினாலே, அவர்களுடைய போஜனத்திற்காக, இதை பவுல் ஒரே வகையில் அழகாக சொல்கிறாரு, சுவிசேஷம் சொல்லுகிறவன் அதனால் பிழைப்பை நடத்த கடவன். இந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான வெளிப்பாடு தான் அது. இப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? கொடுக்கப்படுது, எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. இப்போ யாருக்கு கொடுக்கணும்? தேவனை தவிர வேற யாருக்கும் ஊழியம் செய்யாதபடிக்கு தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டவர்கள், இஸ்ரவேலுக்கு நடுவிலே சுதந்திர வீதம் இல்லாதவர்கள், ஒரு பிடி லேண்டு கூட அவங்களுக்கு கிடையாது. அவர்கள் எந்த விதமான இஸ்ரவேலுக்குரியதான எந்த விதமான பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள் அவர்கள் வரமாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் வாழ்வதற்கு அந்தந்த மாசத்துக்கு தேவையானதை தேவன் ப்ரொவைட் பண்ணுகிறார். அதற்கு பேர் தான் தசம பாகம்.
அப்படி கொடுப்பதற்கு தான் தசமபாக முறைமை ஏற்படுத்தப்பட்டது. இது ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வரும்போது எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டீங்க சொன்னால், உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை தேவனுக்கு ஒப்படைக்கிறீர்கள். அப்படி ஒப்படைக்கும் பொழுது தேவன் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கை ஏற்படுத்துகிற தேவனுக்கு நான் என் வாழ்க்கையில் உள்ளதான மிக முக்கியமான எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினோம். இன்னைக்கு இந்த தசமபாக காணிக்கை எப்படி ஆக்கப்பட்டது? சடங்காச்சாரமாய் மாற்றப்பட்டு, வியாபாரமாய் மாற்றப்பட்டு, இன்னைக்கு அது ஒரு கட்டாயமாக்கப்பட்டு, இன்னும் அதை போட்டால் பயமுறுத்துகிற காரியமாய் மாறி வைக்கிறது. தேவன் வேதாகமம் முழுவதும் இந்த தசமபாகத்தாக இருக்கட்டும், காணிக்கையாக இருக்கட்டும், இன்வால்மெண்டோட உற்சாகமாய் மனரம்யமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தசமபாக காணிக்கை கட்டாயமாக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அது உபதேசத்தையும் தாண்டி தசமபாக காணிக்கை கொடுக்காவிட்டால் உனக்கு சாபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லவே இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. அப்போ இந்த வசனத்தில் இப்படி இருக்குதே, தேவன் என்ன சொல்றார் நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆகாரம் உண்டாயிருக்குன்னா, உபாகமத்தில் தெளிவாக ஆண்டவர் எழுதுறாரு. 26ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில், தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்தில் நீ உன் வரத்தை எல்லாம் 10ல் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசலில் புசித்து திருப்தியாயிருக்கும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு உன் வாசலில், நல்லா கவனிங்க, தசமபாகம் எடுத்து கொடுத்து ஆலயத்தின் வாசலில் அல்ல, உன் வாசலில். ஒரு காலகட்டத்தில் அந்த வாசலில் இருக்கிறவங்க எல்லாம் கோயிலில் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பரதேசிகள் எல்லாம். இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் பண்டகசாலைக்கு கொண்டு வர சொல்றார். கொண்டு வந்து அது ஒரு ப்ரொசீஜராக மாத்துறாங்க. ஆலயத்தில் வச்சு விதவைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு போஷிக்கிறதுக்காகத்தான் தசமபாக காணிக்கை ஆலயத்துக்கு வருது. அதில் ஒரு பார்ட்டை லேவியனும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு தசமபாக காணிக்கை என்பது எப்படி ஆகிவிட்டது? லேவியர்கள் ஆசாரியர்கள் தங்கள் வாழ்க்கையை சுகித்திருக்கும்படிக்கு, தங்களுடைய தலைமுறைகளுக்கு தேவையானவைகளை சேர்த்து கொள்ளும்படிக்கு கட்டாயமாக்கப்பட்டு, இடம் வாங்குவதற்காக கட்டாயமாக்கப்பட்டு, தசமபாக காணிக்கை நீங்கள் கொடுத்தா தானே நம்ம இடம் வாங்க முடியும், ஒழுங்காக கொடுத்தா தானே வாங்க முடியும். இடம் வாங்குவதற்கான ஒரு கட்டாய முறைமையாக்கப்பட்டு, இன்னைக்கு அது கணக்கு வைக்கப்பட்டு யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சு கொடுக்காதவங்களை கேட்டு வாங்கக்கூடியதான இழிவான நிலைமைக்கு இந்த தசமபாக காணிக்கை சென்று இருக்கிறது. இது எதற்காக உண்டாக்கப்பட்டது? அது காசாக இருக்கட்டும், எதுவான இருக்கட்டும், அதை கொண்டு வந்து விதவைகளும் திக்கற்றவர்களும் ஏழைகளும் அத்தனை பேருக்கும் போஷிக்கும்படி. என்னைக்கு அந்த வேலையை சபை சரியாய் செய்கிறதோ கண்டிப்பாக தசமபாக காணிக்கை சபைக்கு வர வேண்டும். அப்படி செய்கிற பட்சத்தில், எப்பொழுது தசமபாக காணிக்கை ஒரு மனுஷனால் சுரண்டப்படுகிறதோ, யார் அதை தங்களுக்கென்று வைத்துக்கொண்டு தன் குடும்பத்துக்கு தன் எதிர்காலத்திற்கும் என்று அதனால் தங்களை அவர்கள் பத்திரப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது போவதில்லை. நியாயம் இல்லையே. இவர்கள் எப்படி கொடுக்காமல் அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரோ, அதே மாதிரி தான் லேவியனை பார்த்து சொல்லுவாரு, நீ அவர்களுக்கு கொடுக்காமல் வஞ்சிக்கலாமான்னு கேட்பாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு லேவியனுக்கு கொடுக்கிறதான தசமபாகத்தில் ஒரு பங்கை எடுத்து ஆரோனுக்கு கொடுங்கிறாரு, பிரதான ஆசாரியனுக்கு கொடுங்கிறாரு. இன்னைக்கு அதாவது என்ன அர்த்தம்? ஊழியக்காரர்கள் வாங்கி அந்த ஆரோனுக்குன்னு சொல்லும் போது எப்படி சொல்றாரு? கர்த்தருக்கு கொடுங்கள். லேவியர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தசமபாக காணிக்கைகளை எடுத்து ஒரு பங்கை கர்த்தருக்கு கொடுங்கள். அந்த கர்த்தருக்கு கொடுக்கிறது யாருக்கிட்ட போகணும்? ஆரோனுக்கிட்ட, பிரதான ஆசாரியன்கிட்ட போகணும். இந்த முறைமை இன்னைக்கு இருக்கா தசமபாகத்தில்? தசமபாகம் எல்லாம் ஊழியக்காரனுக்குரியது. அப்படி ஒரு இடத்திலும் இல்லை. தசமபாகம் பிரித்து கொடுக்கப்படுகிறது, அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும். அதை லேவியனும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவனும் அவன் பிள்ளைகளும். இதில் அடிப்படை எங்க மிஸ்டேக் வருது தெரியுமா? எப்ப எனக்கு என் குடும்பத்துக்கு என் எதிர்காலத்துக்குன்னு சொல்லி நீங்கள் சேர்க்க தொடங்குறீங்களோ அங்கதான் மிஸ்டேக் வருது. உன்னுடைய ஆலயத்தில் எத்தனை பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள்? உன்னுடைய சபைக்குள்ள இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இன்னும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு உனக்கு வரக்கூடிய தசமபாக காணிக்கையில் ஆகாரத்தை கொடுப்பதற்காகத்தான் தசமபாக காணிக்கை உன் வழியாய் வருகிறது. நான் அதை வாங்கி நானும் சாப்பிட்டு என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பதற்கு. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? அவர்களுக்கு ஆகாரம் இருக்கிறதோ இல்லையோ நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன், அவர்களுக்கு ஆகாரம் இருக்கிறதோ இல்லையோ நான் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அங்கதான் அது மிஸ்டேக்காக மாறுகிறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் உதாரத்துவமா மிஷனரிகளுக்கு அனுப்புறாங்க, எத்தனை பேர் உதாரத்துவமா, எத்தனை விசுவாசிகள் ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர்
மிஷினரிகளுக்கும் ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கும் கொடுக்குறாங்க. 50,000 1,00,000 கொடுக்குறாங்க. நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேரை. ஆனால் தசமாங்காணிக்க கொடுக்கும்போது மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க் வருது பார்த்தீங்களா? ஏன் கொடுக்கணும்னு, ஏன் அந்த கேள்வி வருது? அப்போ அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குற இருதயம் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அவனுக்கு தோணுது ஏன் இவருக்கு கொடுக்கணும்னு. அவன் பார்க்குறான்ல, அந்த மிஷினரியை பார்க்கும்போது அவனுக்கு தெரிகிறது, இந்த ஆள் ஒரு 3,000 ரூபாய் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இவருக்கு நான் கொடுக்கணும்னு அவனுக்கு தோணுது. ஒரு ஆள் அங்கே வந்துட்டு மருத்துவ செலவுக்கு தேவைப்படும் போது கொடுக்கணும்னு தோணுது. ஏன் இன்னும் சொன்னால் எத்தனை விசுவாசிகள் கஷ்டப்படுறவங்கள தேடி கொடுங்கன்னு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுங்க பாஸ்டர், யாராவது இந்த மாதிரி கோவிட்டில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா, ஃபீஸ் கட்ட முடியாதவங்க இருக்கிறாங்களா, அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுங்க பாஸ்டர் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காரணம் என்ன? அவர்களுடைய நோக்கம் இது இல்லாதவர்களுக்கு போக வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். அதாவது கொடுக்கிறவனுடைய நோக்கமும் தேவனுடைய நோக்கமும் சரியா இருக்கிறது. இங்க எங்க மிஸ்டேக் வருது? நடுவில் இருக்கிறவன் மூலமா தான் மிஸ்டேக் வருது. இப்ப ஏன் ஆலயத்துக்கு உள்ள தசமபாகம் வரமாட்டேங்குது? நீங்க என்ன சொல்றீங்க? அந்தந்த ஸ்தாபனங்களுக்கு அனுப்புறாங்க, அந்தந்த எவாஞ்சலிஸ்டுக்கு அனுப்புறாங்க, அங்க ஒரு மிஷினரிக்கு அனுப்புறாங்க. காரணம் என்ன? அந்த நார்த் இந்தியாவில் அந்த எவாஞ்சலிஸ்ட் மிஷினரி போய் ஒரு ஸ்தாபனத்தை வச்சு ஸ்தாபிச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு அவர் உதவி செய்கிறத இவன் பார்க்கிறான். அப்போ இவனுக்கு தோணுது, இவர் அங்க செய்கிறாரு, அநேகர் அதனால் போஷிக்கப்படுகிறார் என்பதை கண்கூடாக சாட்சியாய் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் அங்கே அனுப்புகிறான். உடனே நாம என்ன சொல்றோம்? சர்ச்சில் தசமம் காணிக்க கொடுக்க மாட்டேங்கிறான், ஆனால் நார்த் இந்தியாவுக்கு அனுப்புகிறான். ஏன் காரணம்? அவன் பார்க்குறான். நார்த் இந்தியாவில் போய் அந்த மிஷினரி பண்ணுற வேலையை அவன் பார்த்துட்டு அவனுக்கு அது தோணுது, சரி இங்கே அனுப்பலான்னு. அதே வேலையை இங்கே நீங்கள் செய்வீர்களானால் அவன் இங்கே கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறான். அவன் நம்மளை அதாவது கொடுக்கிறவனுக்கு உதாரத்துவமான குணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அவனுக்கு இருக்கு, பல இடங்களுக்கு அனுப்புகிறான், பலருக்கு செய்கிறான். நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களும் செய்கிறாங்க. ஏன் அவன் சொந்த ஸ்தலத்தில் செய்ய மாட்டேங்கிறான்னா, அங்கே அவன் பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு தோணுது, இல்லை இவர் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறாரு, இப்போ இவருக்கு என்ன தேவை? நார்த் இந்தியாவில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, ஐயா எங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதம் நாங்கள் ஒரு சாப்பாடு போட போகிறோம், ஒரு 5,000 ரூபா தேவைப்படுதுன்னு கேட்குறதுக்கும், நான் இந்த மாதம் இஎம்ஐ கட்டணும் காருக்கு 11,000 ரூபான்னு கேட்குறதுக்கும் அவன் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறான். இஎம்ஐ கட்டுறதுக்கு நான் தசமாங்க கொடுக்கணுமா, இல்லை சாப்பாடு வழி இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் தசமாங்க கொடுக்கணுமா அப்படின்னு அவன் பார்க்குறான். இப்போ வசனத்தை எடுத்து பார்த்தா வசனம் சொல்லுது, ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உன் வீட்டு வாசல் இருக்கிற பரதேசி உன் வீட்டு வாசல் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன கேள்விங்க? அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? அப்போ ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் தேவையில்லையா? நான் இப்பவும் சொல்லுவேன், நம்முடைய ஊழியத்துக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் தசமாங்க காணிக்க மட்டும் இல்லை, வானத்தின் பலகனியை திறந்து, கீழே ஆண்டவர் சொல்ற வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மல்கியா புஸ்தகத்தில் நீ கரெக்டாக அதை செஞ்சினா, ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். நீ அங்கே கொண்டு வந்து ஏழைகளுக்கு எல்லாம் கரெக்டாக செஞ்சிருங்க. செஞ்சிட்டீங்கன்னா அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ? இப்போ நாம கேட்குற கேள்வி என்ன? தசமாங்காணிக்க கொடுத்தா தானே நான் காருக்கு ஒரு இஎம்ஐ கட்ட முடியும், வீட்டு வாடகை கட்ட முடியும், இதெல்லாம் செய்ய முடியும், நான் வீடு கட்ட முடியும். அப்படி இதெல்லாம் கொடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ நான் என்ன கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனா பரதேசியா இப்படியே அலையணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று வருது. வசனம் என்ன சொல்லுது? நீ கொடுத்து பாரு, உனக்கு வர்றதை ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இரு, உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு தெரியுங்கிறார் கர்த்தர். அதாவது எப்படி இதோட ரைட் ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நம்மக்கிட்ட கொடுக்கறது கர்த்தர் எதுக்கு கொடுக்குறாருன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலைக்காரங்களுக்கு பிரித்து கொடு. நாம் யார்? சூப்பர்வைசர். ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு கொடு, அதில் ஒரு பார்ட்டி நீ வச்சுக்கன்ட்டார் ஆண்டவர். அதை நீ 10 பிரிப்பியோ 15 பிரிப்பியோ அவங்களுக்கு கொடுத்துரு, ஒரு பார்ட்டி நீயும் சாப்பிட்டுக்க. இந்த கணக்கு வழக்க கரெக்டாக எழுதி அந்த 10 பேருக்கு நீ பிரித்து கொடுத்துட்ட, விதவைகளுக்கு எல்லாம் உனக்கு வரதை கொடுத்துட்ட, உன் உண்மைக்கு தக்கதாய் உன்னை நான் அபிரதமாய் ஆசீர்வதிப்பேன், வானத்தின் பலகனியை திறந்து ஆசீர்வதிப்பேன். எதனால? நீ உண்மையா இருந்ததுனால. இப்ப இந்த தசமாங்காணிக்க உன் கைக்கு வர்றது எதுக்காக? நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அல்ல, உன் உண்மையை சோதிப்பதற்காக.
பண்டக சாலையில் வச்சு வாசலில் இருக்கிற விதவைக்கு சாப்பாடை போட்டு திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து நீ எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே போனீன்னா கர்த்தர் உன் வானத்தின் பலகனியை திறந்து நீ தசமாகத்தெல்லாம் எதிரே பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை ஊழியக்காரர்கள் தங்கள் இல்லாமையில் தங்களுக்கு வர தசமாக காணிக்கை கொண்டு போய் விசுவாசிகளுக்கு கொடுக்குறாங்க. நான் பார்த்துருக்குறேன். 5 கிலோ அரிசியை வாங்கி கொண்டு போய் ஓடுவாங்க. ஒரு தங்கிட்ட இருக்கிறத கொண்டு போய் அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், தான் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிட்டு அவங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. அடுத்த வேலைக்கு இவங்ககிட்ட காசு இருக்காது, ஆனால் அவங்க கேட்ட உடனே இருக்கிற காசை அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. வீட்டில் மனைவி கேட்பாங்க, இப்போ நமக்கே அடுத்த மாதம் வீடு வாடகை கொடுக்க முடியாது, நம்ம அந்த நிலைமையில் இருக்கிறோம், நீங்கள் இருக்கிறத கொண்டு போய் கொடுத்துட்டீங்களே அப்படின்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நான் சொல்வேன், அப்படிப்பட்ட ஊழியக்காரனை கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தரித்திரர் ஆனதாக சரித்திரமே கிடையாது. நீ எனக்குன்னு எப்போ பயந்து போய் சேர்க்கிற பார் தசமா காணிக்கத்தை உனக்குன்னு நீ சேர்க்கும் போது நீ சேர்க்கிற காசு தான் கிடைக்கும். ஆனால் அதை உண்மையா இந்த தசமாகத்தினுடைய நோக்கம் என்ன, ஃபார்முலா என்ன, எதற்காக அது கொடுக்கப்பட்டது, அதை எடுத்து நம்ம நிறைய பேருக்கு இதுக்கு நிறைய கான்ட்ரவர்சி வரும். இப்போ நான் சொல்கிறதுல நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கோவப்பட்டு இதுக்கு நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. திருப்பி இவருக்கு என்ன, இவர் மட்டும் என்ன செய்கிறாரு அப்படின்லாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் ஃபார்முலா. நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் இருக்கிறத கொடுத்து பாருங்களேன். நீங்கள் கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீ 1 கொடுத்தா கர்த்தர் 10 கொடுப்பார், நீ 10 கொடுத்தா கர்த்தர் 100 கொடுப்பார், நீ 100 கொடுத்தா கர்த்தர் 1000 கொடுப்பார். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் போதுன்ற அளவுக்கு உன்னை கடந்து கர்த்தர் நிறுத்துவார். அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அது தேவனால் முடியும். எப்போ நீ வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க தெரியுமா? கர்த்தர் கொடுக்கறத நீங்கள் உங்களுக்குன்னு தக்க வச்சுக்கொள்ள நினைக்கும் போது உங்கள் தலைமுறைகளுக்கு, உங்கள் தலைமுறைகளுக்கு இன்றைக்கி உன்னுடைய சபைக்குள்ளேயோ அல்லது உன் கண்ணெதிரிலையோ உனக்கு தெரிந்தோ உன்னுடைய ஏரியாவிலேயோ எத்தனை விசுவாசிகள், எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு ஒன்றும் இல்லாதபடிக்கு, தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதபடிக்கு, அதுவும் இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உன் பேங்க்கில் 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கீன்னா, 10 லட்ச ரூபா நீ வச்சுக்கிட்டு கொடுக்காம அவங்களுக்கு எடுத்து கொடுக்காம கேட்டும் கொடுக்காம இருக்கிறீன்னா நீ பார்த்தே கொடுக்கணும். ஒருவேளை உன்னை கேட்டும் நீ கொடுக்காம இருக்கிறீன்னா நீ தேவனை வஞ்சிக்கிறேன்னு அர்த்தம். எப்படி தேவனை வஞ்சிக்கிறதா மாறும்? கர்த்தர் தெளிவாக சொல்றாரு, கர்த்தருக்கு எடுத்து அந்த தசமபாகத்தில் லேவியன் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கறதுனா என்ன? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, இந்த ஏழைகளுக்கு செய்ததை எனக்கே செய்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். அப்போ கேட்குறாரு, எப்போ நான் உனக்கு வஸ்திரம் கொடுத்தேன், எப்போ ஆகாரம் கொடுத்தேன்? அதுக்கு கர்த்தர் சொல்கிற பதில், எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நீங்கள் எப்பொழுது கொடுத்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், நான் திருப்பி தருவேன். அது கடனுங்கிறாரு கர்த்தர். நீங்கள் எனக்கு கடன் கொடுத்துருக்கிறீங்க, நான் திருப்பி தருவேங்கிறார் ஆண்டவர். அப்போ உனக்கு கொடுக்கப்படுகிற தசமபாகத்தை எடுத்து லேவியன் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கறதுனா யாருக்கு கொடுக்கறது? ஏழைகளுக்கு கொடுக்கறது, இல்லாதவனுக்கு கொடுக்கறது. சோதோமுடைய பாவம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? சோதோமுடைய பாவம் என்ன வசனத்தில் சொல்லுது தெரியுங்களா? வெறும் ஓரின சேர்க்கை மட்டும் அல்ல. சோதோமுடைய பாவங்கள் என்னவான் தெரியுமா? எளியோரை நினையாமை. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது ஆகார திரட்சி. ஆகார திரட்சியும் நிர்விசாரமும் எளியோரை நினையாமையும் உன்னுடைய சகோதரியாகிய சோதோமின் பாவங்கள்னு கர்த்தர் சொல்றார். உங்ககிட்ட ஆகார திரட்சி இருக்கு, நிறைய இருக்கு, அதே நேரத்தில் எளியவர்களும் இருக்கிறார்கள். உனக்கு ஏன் கர்த்தர் நிறைய கொடுக்குறாரு? உன் வீட்டில் 1 மாசத்துக்கு ஆகாரம் இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. அதே நேரத்தில் ஒருவேளை ஆகாரம் இல்லைன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்ச பிறகு நீ 1 மாசத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒருவேளை ஆகாரம் இல்லாதவனுக்கு ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் பார்த்துப்பாரு, கர்த்தர்கிட்ட உங்களுக்காக நான் ஜோம் பண்றேன் நீ சொன்னினா there is a mistake. நீ கர்த்தரை வஞ்சிக்கிறாயின்னு வசனம். அவனுக்கு கொடுத்தினா கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு அர்த்தம். அவனுக்கு கொடுக்கலனா அவனை வஞ்சிக்கல, கர்த்தரை வஞ்சிக்கிறேன்னு அர்த்தம். 2 இருந்தாலே கர்த்தர் 1 கொடுக்க சொல்றாரு. நீ 30 நாளைக்கு ஆகாரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு 1 நாளைக்கு கொடுக்கலனா அநியாயம் இல்லையா? கணக்கு நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்? கர்த்தருக்கு தானே கணக்கு கொடுக்க போறோம், மனுஷனுக்காக கணக்கு கொடுக்க போறோம். அந்த மனுஷன் ஒருவேளை உன்னை நம்பிட்டு போவான்ல, உண்மையிலே அவர்கிட்ட இல்லை போல, இருந்தா எங்க பாஸ்டர் கொடுப்பாரு, இருந்தா அந்த பிரதர் கொடுப்பாரு, இருந்தா அந்த விசுவாசி கொடுப்பாருன்னு உன்னை நம்பிட்டு போறானே, அந்த நம்பிக்கைக்கு நீ துரோகம் தானே பண்ற. இப்ப இது ஒரு வகையான நம்பிக்கை துரோகம் தானே. அதாவது நீ இல்லைன்னு சொன்ன உடனே
அந்த மனுஷன் என்ன நினச்சிட்டு போகிறான், சா இல்லைங்க அவர்கிட்ட இருந்தால் அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு, இல்லைன்னா அவர் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு, அவர் நல்ல மனுஷங்கன்னு உன்னை நம்பிட்டான்னு வச்சுக்க. நீ வச்சுக்கிட்டு அவனுக்கு கொடுக்காம அவன் அந்த உன் மேலே ஒரு உண்மையான நம்பிக்கையோட போயிட்டானா, அவன் உன் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நீ பண்ணது துரோகம். துரோகம். இதுதான் இன்னைக்கு நடக்குது. கர்த்தர் சொல்றாரு, தேவனை வஞ்சிக்கலாமா? உங்களை ஆண்டவர் வச்சுக்க வேணானே சொல்லலைங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கே கொடுக்குறாரு. நமக்கே எக்ஸஸா யார் கொடுக்கறது? ஆகார திரட்சி நிறைய யார் கொடுக்கறது? கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அது வேற யாரும் கொடுக்கல. எதுக்கு கொடுக்குறாரு? இல்லைன்னு ஒருத்தன் வரும்போது, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் இப்படி இருக்கிறார்கள். நான் அநேக ஊழியர்களை, போதகர்களை தங்கள் விசுவாசி வீடுகளுக்கு தூக்கிட்டு ஓடினதை நான் பார்த்துருக்கிறேன். போன கோவிட்ல கூட நான் பார்த்துருக்கிறேன். கதவை தட்டி ஒரு மாதம் சாப்பாட்டை கையில் கொடுத்துட்டு வந்தவங்க, அரிசி பருப்பை கையில் கொடுத்துட்டு வந்தவங்க நான் பார்த்துருக்கிறேன். தயவு செய்து தேவனை வஞ்சிக்காதபடி, நமக்கு வரதில் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன். God bless you.